அபூதாவுத் 1522வது இலக்கத்தில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஊசிக யா முஆத், முஆதே உங்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறேன், லா ததஅன்ன ஃபீ துபரி குல்லி ஸலாத்தின், எந்த தொழுகைக்கு பின்னாலும் விட்டுவிட வேண்டாம். எந்த தொழுகைக்கு பின்னால் வசியத்தாக சொல்லுகிறேன், விட்டுவிட வேண்டாம். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாத். அழகான ஒரு துஆ இது. ஏன் அழகான துஆ தெரியுமா? மற்றதெல்லாம் இபாதத்து மட்டும், இது இபாதத்தும் இபாதத்துக்காக உதவி கேட்பது. அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், எனக்கு அஇன்னி அலா ذிக்ரிக, உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய். வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத், உன்னை வணங்குவதற்கல்ல, உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கு உதவி செய். அழகான துஆ. ஏன்னா நம்மளுக்கு வந்து மறக்கும், நம்ம அதுல ஈடுபடாம இருப்போம், ஆர்வம் இல்லாம இருக்கும், சோர்வு வரும். ஆனா தொழுகை பூரா நம்ம இப்படி கேட்டோம்னா அல்லாஹ்வோட உதவி கிடைக்குமா இல்லையா? அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதுக்கு வசியத்தாக செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம்.